செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை மையம் அறிவித்திருந்தது. அதன் எதிரொலியாக கிழக்கு கடற்கரை சாலை, OMR சாலை, திருப்போரூர், கோவளம் உள்ளிட்ட பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. கோடை வெப்பம் வாட்டி வதைத்த நிலையில் திடீர் மழை மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்திய வானிலை மையத்தின் அறிவிப்பின்படி தமிழகத்தின் பல மாவட்டங்களில் பரவலாக கோடை மழை பெய்து வருகிறது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் நல்ல மழை பெய்து வருகிறது. அம்மாசத்திரம், கரிக்குளம், தேப்பெருமாநல்லூர், திருபுவனம், புளியம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் கனமழை பெய்தது. வேலூர், மணலி, ஆலத்தம்பாடி, நெடும்பழம், ஆட்டூர், எழிலூர், மடப்புரம் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. திட்டக்குடி, மேலவாசல் வீதி, பேருந்து நிலையம், சம்பை, மாங்காடு, வேர்க்கோடு, தனுஷ்கோடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. மதுரை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் இரவு முழுவதிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. மதுரை காலவாசலில் உள்ள டாஸ்மாக் பாரில் கூரையில் இருந்து கொட்டிய மழை நீரில் மதுப்பிரியர் அமர்ந்தபடி குடித்த காட்சிகள் வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் 13 மாவட்டங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களிலும், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று புதுச்சேரி, காரைக்காலிலும் ஒரு சில இடங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கோமல், குத்தாலம், செம்பனார் கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் தரகம்பாடி செல்லும் நெடுஞ்சாலையில் 50 ஆண்டுகள் பழமையான புளிய மரம் ஒன்று சாலையின் குறுக்கே வேரோடு சாய்ந்து விழுந்தது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மரத்தை அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.